அண்ணாமலை அவர்கள் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய முன்னாள் தலைவர். இன்றைக்கு அவர் ஆரம்பித்திருக்கக்கூடிய இயக்கம், அவர் ஆரம்பிக்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சி எப்படி தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி இருக்கின்றதோ, எப்படி தமிழக வெற்றி கழகம் இருக்கின்றதோ, அது போலதான் பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்றைக்கு தமிழகத்திலே அண்ணாமலை அண்ணன் துவங்கக்கூடிய கட்சி என்பது எப்படி திராவிட முன்னேற்ற கழகமோ அப்படித்தான் எங்களுக்கு அந்த இயக்கம் என்பதை நாங்கள் உங்கள் மத்தியில தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். உங்களுக்கு கருத்து நிறைய பேர் கட்சியில இருந்து போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் எல்லாம் ஒண்ணும் போகல. பாரதிய ஜனதா கட்சியில இருந்து போறாங்க அப்படிங்கறத ஏத்துக்கிறோம். ஆனா நீங்க சொல்ற மாதிரி நிறைய பேர் எல்லாம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட நபர்கள் பாரதிய ஜனதா கட்சியில பொறுப்பு இல்லாமல் இருந்தவர்கள் அல்லது செயல்படாமல் இருந்தவர்கள், அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து அந்த பக்கம் போறாங்க. ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள், இப்படி பல பேரு அண்ணாமலை அண்ணன் அவர்களை நோக்கி போறாங்க. அவர்கள் போவதால பாரதிய ஜனதா கட்சி ஒன்றும் பாதிக்காது. பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய தலைமை இருக்கிறது. நரேந்திர மோடி என்ற தலைமை நம்ம நாட்டில இருக்கு. அவருக்குன்னே இன்னைக்கு உலகத்திலேயே தலைவர் கிடையாது. அப்படி இருக்கின்ற பொழுது அண்ணாமலை அண்ணன் போன்ற ஒருவர் செல்கின்ற காரணத்தினால ஒரு 22 மாநிலங்களிலே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இயக்கம், உலகத்திலேயே மிகப்பெரிய அரசியல் இயக்கம், சித்தாந்த ரீதியாக செயல்படக்கூடிய தலைவர்களை கொண்டிருக்கக்கூடிய இயக்கம், எத்தனையோ உயிர் தியாகங்களை இந்த நாட்டிலே செய்து வளர்ந்திருக்கக்கூடிய இயக்கம், ஒரு தனிப்பட்ட நபர் செல்வதனால் இந்த இயக்கம் பின்னடைந்து விடும் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அந்த இயக்கத்திற்கு சென்றவர்களெல்லாம் இன்றைக்கு மீண்டும் எங்கள் பக்கம் திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே விரைவிலே மிகப்பெரிய இயக்கமாக தமிழ்நாட்டிலே வளர்ச்சி அடையும். எங்களுடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் மிகச்சரியாக தெளிவுபடுத்தியிருக்கின்றார். அடுத்த இலக்கு என்பது எங்களுக்கு தமிழ்நாடு தான். பாரதிய ஜனதா கட்சியுடைய அடுத்த இலக்கு என்பது தமிழ்நாடு தான். எங்களுடைய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷாஜி அவர்கள் நேரடியாக தமிழகத்திலே கவனம் செலுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால் ஒரு சில தனிப்பட்ட நபர்கள் செல்கின்ற காரணத்தினால இந்த இயக்கம் பின்னோக்கி சென்றுவிடும் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழகத்திலே ஆட்சிக்கு வரக்கூடிய அளவுக்கு பலமான இயக்கமாக விரைவிலே பாரதிய ஜனதா கட்சி மாறும். அண்ணாமலை அவர்கள் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய முன்னாள் தலைவர். இன்றைக்கு அவர் ஆரம்பித்திருக்கக்கூடிய இயக்கம், அவர் ஆரம்பிக்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சி எப்படி தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி இருக்கின்றதோ, எப்படி தமிழக வெற்றி கழகம் இருக்கின்றதோ, அது போலதான் பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்றைக்கு தமிழகத்திலே அண்ணாமலை அண்ணன் துவங்கக்கூடிய கட்சி என்பது எப்படி திராவிட முன்னேற்ற கழகமோ அப்படித்தான் எங்களுக்கு அந்த இயக்கம் என்பதை நாங்கள் உங்கள் மத்தியில தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். உங்களுக்கு கருத்து நிறைய பேர் கட்சியில இருந்து போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் எல்லாம் ஒண்ணும் போகல. பாரதிய ஜனதா கட்சியில இருந்து போறாங்க அப்படிங்கறத ஏத்துக்கிறோம். ஆனா நீங்க சொல்ற மாதிரி நிறைய பேர் எல்லாம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட நபர்கள் பாரதிய ஜனதா கட்சியில பொறுப்பு இல்லாமல் இருந்தவர்கள் அல்லது செயல்படாமல் இருந்தவர்கள், அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து அந்த பக்கம் போறாங்க. ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள், இப்படி பல பேரு அண்ணாமலை அண்ணன் அவர்களை நோக்கி போறாங்க. அவர்கள் போவதால பாரதிய ஜனதா கட்சி ஒன்றும் பாதிக்காது. பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய தலைமை இருக்கிறது. நரேந்திர மோடி என்ற தலைமை நம்ம நாட்டில இருக்கு. அவருக்குன்னே இன்னைக்கு உலகத்திலேயே தலைவர் கிடையாது. அப்படி இருக்கின்ற பொழுது அண்ணாமலை அண்ணன் போன்ற ஒருவர் செல்கின்ற காரணத்தினால ஒரு 22 மாநிலங்களிலே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இயக்கம், உலகத்திலேயே மிகப்பெரிய அரசியல் இயக்கம், சித்தாந்த ரீதியாக செயல்படக்கூடிய தலைவர்களை கொண்டிருக்கக்கூடிய இயக்கம், எத்தனையோ உயிர் தியாகங்களை இந்த நாட்டிலே செய்து வளர்ந்திருக்கக்கூடிய இயக்கம், ஒரு தனிப்பட்ட நபர் செல்வதனால் இந்த இயக்கம் பின்னடைந்து விடும் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அந்த இயக்கத்திற்கு சென்றவர்களெல்லாம் இன்றைக்கு மீண்டும் எங்கள் பக்கம் திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே விரைவிலே மிகப்பெரிய இயக்கமாக தமிழ்நாட்டிலே வளர்ச்சி அடையும். எங்களுடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் மிகச்சரியாக தெளிவுபடுத்தியிருக்கின்றார். அடுத்த இலக்கு என்பது எங்களுக்கு தமிழ்நாடு தான். பாரதிய ஜனதா கட்சியுடைய அடுத்த இலக்கு என்பது தமிழ்நாடு தான். எங்களுடைய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷாஜி அவர்கள் நேரடியாக தமிழகத்திலே கவனம் செலுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால் ஒரு சில தனிப்பட்ட நபர்கள் செல்கின்ற காரணத்தினால இந்த இயக்கம் பின்னோக்கி சென்றுவிடும் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழகத்திலே ஆட்சிக்கு வரக்கூடிய அளவுக்கு பலமான இயக்கமாக விரைவிலே பாரதிய ஜனதா கட்சி மாறும்.